இந்தியாவின் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகம நிகழ்வில் பாடிவந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஈழத்தமிழர் பிரசானின் பாடல் சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னை காணாத நான் என்று நானில்லையே என்ற பாடலை கடந்த வார சரிகம அறிமுக சுற்றில் பாடிய நிலையிலேயே குறித்த பாடல் சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. சரிகமப்பாவின் மெகா ஆடிஷன் நடந்தபோது யாழ்ப்பாணத்திலிருந்து சுவிஸ் நாட்டிற்கு புலம்பெயர்ந்து சென்றபோதும் அங்கு அவருக்கு இன்னும் குடியுரிமை கிடைக்கவில்லை என்ற விடயத்தினை சரிகமப்பாவின் மெகா ஆடிஷன் நடந்தபோது கூறி பலரது அனுதாபத்திற்கு உள்ளானார். ஆனாலும் பலரும் அவர் அனுதாபத்தை வைத்து ஈழத்தமிழர்களை மலினப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் கடந்த வார அறிமுக சுற்று எபிசோடில் மேற்படி பாடலை அவர் மிக அற்புதமாக பாடி அரங்கத்தில் இருந்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளார். குறித்த பாடலை பாடுவதற்கு முன்னர் இன்னும் 6 மணித்தியாலங்களில் தான் சுவிஸ் நாட்டுக்கு மீண்டும் திருப்பிச் செல்ல வேண்டிய சூழ்நிலையை குறிப்பிட்டார். இதன்போது முழு அரங்கமும் சோகத்தில் மூழ்கியது. இருந்தாலும் அவர் மீண்டும் விசாவுக்கு அனுமதி பெற்று பாடல் பாடுவதற்கு வந்தால் அவருக்கு மீண்டும் பாட உரிய அனுமதி கொடுப்பதாக நடுவர்கள் உறுதியளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் பாடலை பாடினார். பாடல் முடிவடைந்த போது அரங்கமே அதிரும் அளவிற்கு நடுவர்கள், ஜூரிகள், சக போட்டியாளர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் என்று பலரும் தமது உற்சாக வரவேற்பை வழங்கினார்கள். அது மட்டுமன்றி நடுவர்களில் ஒருவராக இருந்த பிரபல பாடகர் விஜய் பிரகாஷ் எழுந்து நின்று பிரசானுக்கு சல்யூட் அடித்து தனது மரியாதையை வெளிப்படுத்தினார். மேலும் பிரசானின் குரல் மீண்டும் சரிகமப மேடையில் ஒலிக்க வேண்டும் என்று கூறியதுடன் இந்திய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளிடம் அவருக்கு மீண்டும் விசா வழங்க வேண்டும் என்று வினயமான கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தார். இதன் பின்னர் பாடகர் ஸ்ரீனிவாஸ் பிரசாந்த் நிச்சயமாக திரும்பி வருவார் என்று கூறியதுடன் மிக அற்புதமாக அந்த பாடலை பாடியதை சுட்டிக்காட்டி சரிகமப போட்டியின் அதி உயர் புள்ளிகளை கொடுக்கும் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் விருதினை கொடுத்தார். இதன்போது தனக்கு சங்கீதம் கற்பித்த தனது குருவான ஜெகசோதி மாஸ்டர் என்பவரையும் அவ்விடத்தில் நினைவுபடுத்தி நன்றி கூறி அனைவரதும் கனத்த மனத்தோடு விடை பெற்று சென்றார்.